மா, நீ நினைக்கிற மாதிரி ஹிட்மநகர கேம்ப்ல எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு நீங்க ஏமா தப்பா நினைக்கிறீங்க? அங்க போய் பார்த்தாதாம்மா தெரியும். இல்லடா, ரத்தனம்மா அங்க போயிருந்தான், ரொம்ப கஷ்டப்பட்டானா. நீ லாயருக்கு படிக்கிறதுக்கு இதெல்லாம் எதுக்குடா? அம்மா, நல்ல விஷயம் தானே சொல்லி தராங்க. அவன் எதிர்காலத்துக்கு உதவும். போகட்டுமா? ஏதோ என் காது கேட்டு இதை சொன்னேன். இல்லம்மா, ஒரு நல்ல காரணம் இல்லாம நான் போலன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு உடம்பு சரியில்லாம இருக்கணும், இல்ல வேற ஏதாவது ஏத்துக்கக்கூடிய காரணமா இருக்கணும். சரி, ரொம்ப நன்றிமா. அப்புறம் முடிஞ்ச வரை அங்க இருக்கும்போது நல்ல விஷயங்களை கத்துக்கணும். சதீஷ், அதை விட முக்கியமானது எந்த பிரச்சனையிலையும் தலையிடக்கூடாது. நிச்சயமா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் விலகி தானே போவேன். அந்த பையன் பேர் என்ன சொன்ன? சூர்யா. அவனுக்கு எந்த கேம்ப் கிடைச்சிருக்கு தெரியலண்ணே. யார் அந்த சூர்யா? அவன் சதீஷோட கூட்டாளிமா. ஓ, என்னமோப்பா, நல்லபடியா போயிட்டு வரணும். ஏதாவது பிரச்சனைன்னு கேள்விப்பட்டோம், அப்புறம் நாங்க 2 பேரும் வந்து கூட்டிட்டு வந்துருவோம். மா, அப்படிலாம் எதுவும் நடக்க போறது இல்ல. நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அம்மா, வேணும்னா அப்படி செய்வோம்மா. என்னடா? என்னண்ணே? அது அம்மாவுக்கு கேம்ப்ல ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டு பாப்போமா? எப்படிண்ணே? போலான்னு ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா நான் போல. அதான் ஏன்டா ஹிக்மநகர போறதுனால என்ன ஆயிர போகுது? இவன் சொன்னா கேட்காவ போறான். நான் என்ன உன்னை வேலைக்கு போக சொன்னேனா? நீங்க சொன்னாதான் நான் வேலைக்கு போகணுமா? காசு கேட்டா மட்டும் கொடுக்காதீங்க. ஏன்டா நீ காசு கேட்கும் போதெல்லாம் நான் கொடுத்தது இல்லையா? ஆமாடா, நீ எதுக்கு காசு கேட்கற? சிகரெட் அடிக்கவும் வெட்டித்தனமா கூட்டணி கூட சேர்ந்து காசை பாழாக்குறதுக்கு தானே. நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல, எனக்கும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். என்னடா தெரியும்? ஒரு சாதாரண விஷயம், சிகரெட் குடிக்கிறது உடம்புக்கு கெடுதல்னு தெரியாது உனக்கு? நான் கேம்புக்கு போய் என்னக்கா செய்ய? அங்க போய் டைம் வேஸ்ட் பண்றது பதிலா நான் வேலைக்கு போவேன்ல. ஆமா, எப்பவும் இவரு காலேஜ் நேரத்தையும் ஒழுங்கா பாவிக்கிறாரு. என்னால வெளியே தலை காட்ட முடியல. உங்க மகனை அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு சகிக்க முடியல. சே, இந்த வீட்டுல என் சொந்தத்துக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியல. பா, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. நான் தான் சொன்னேன்ல, எஸ்பிஎம் ரிசல்ட் வரட்டும், அப்புறம் உன் சொந்தத்துக்கு என்ன வேணாலும் செய்யலான்னு. அதுக்குள்ள என்ன அவசரம்? விட்டு தொலை, இது தேராது. சரி பரவாயில்ல, அப்புறம் உன் இஷ்டம். சரி, நான் போறேன். ஆனா ஒண்ணு, எனக்கு பிடிக்கலன்னா நான் திரும்பி வந்துடுவேன். முதல்ல நீ போ, அப்புறம் பார்க்கலாம். போகாமலே முடிவு பண்ணிடுவாரு. இந்த முடிவு நல்லா யோசிச்ச பிறகுதான் எடுத்தது டாக்டர். மிஸ்டர் கலை, அது உங்க முடிவு. இப்ப எங்கிட்ட இருந்து உங்களுக்கு என்னதான் வேணும்? நீங்க அவனுக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட், அதாவது அவனுக்கு உடம்புக்கு முடியல, இந்த ஹிட்மேன் நகரா போக முடியாது அப்படின்னு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா. ஹிக்மட் நகாரா போகாம வேற என்னதான் செய்ய போறாரு? என் ஆபீஸ்ல தான் வேலை செய்ய போறான். அவனை அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கத்துக்க நான் வழி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த ஹிட்மேன் நகாரால சொல்லி கொடுக்கறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை தானே? அப்ப அரசாங்கம் இந்த மாதிரி விஷயத்துல அக்கறை எடுத்துக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா? இந்த பாருங்க மிஸ்டர் கலை, என் மகனும் இப்ப டாக்டருக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் ஹிட்மன் நகரா போயிட்டு தான் வந்தான். படிப்புக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையே. ஆனா இதுல நேரம் வீணாகுது தானே டாக்டர்? ஐம் சாரி மிஸ்டர் கலை, என்னால உங்களுக்கு உதவ முடியாது. எனக்கு உங்களை ரொம்ப நாளா தெரியும், அதனாலதான் சொல்றேன். தப்பான ஒரு விஷயம் செஞ்சு உங்க மகன் வாழ்க்கைய நீங்களே கெடுத்துறாதீங்க. சரிங்க டாக்டர், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க புறப்படுறோம். மிஸ்டர் கலை, சொல்லுங்க டாக்டர். இந்த மாதிரி வேற எந்த ஒரு டாக்டர் கிட்டையும் கேட்டுறாதீங்க. இது நல்லா இல்ல. இதுல வேற ஒரே கேம் கிடைச்சிருக்கா? அங்க போயிட்டு கிருத்திகானால என்ன இம்சப்பட போடணும்? சுல்காய் கேம் தானே? அது எப்படி சொல்லி வச்சு ரெண்டு பேருக்கு ஒரே கேம் கிடைச்சு? நண்பன்டா. ஆனா இருந்து என்ன புண்ணியம்? அங்கதான் கீர்த்திகா வருது இல்ல? எப்படியோ நான் தப்பிச்சேன். கேம்க்கு போவாமலையா? கண்டிப்பா எனக்கு அடுத்த பட்சம் கிடைக்கும் நினைக்கிறேன். ஏண்டா உனக்கு பிடிக்கலையா? எனக்கே தெரியல. ஆனா சூர்யாவுக்கு எனக்கு வேற வேற கேம் கிடைச்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன். ஆனா அந்த கடவுள் எங்க 2 பேத்தையும் ஒரே கேம் அனுப்பி வச்சிருக்காரு. காட் இஸ் கிரேட். நீ சந்தோஷப்பட நினைச்சுதான் கீர்த்திகாவையும் கூட அனுப்பி வச்சிருக்காரு. அதோட விஷயத்துல மட்டும் கடவுள் ஏன் இப்படி பண்றாரு? ரொம்ப தேங்க்ஸ் கீர்த்திகா, இந்த சட்டை நல்லா இருக்கு. மணி வாயா, இந்த சட்டை அழகா இருக்காடா. எங்க கூட கீர்த்திகா தான் வாங்கி கொடுத்துச்சு. நல்லாதான் இருக்கு. ஏண்டா? ஆனா
நல்லாதான்டா இருக்கு கலர் தான். கொண்டா நான் போய் மாத்திட்டு வரேன். போடாங்க. நான் சொன்னதான் சூர்யா காரணம் வந்து செய்ய மாட்டாங்க. இது எனக்கு எப்போ தெரியும். என்னமோ நீ புதுசா சொல்ற. எத்தனை வருஷம் அனுபவம். அதுல உனக்கு பெருமை. இல்லனா எப்படி லீடர் ஆகுறது? நீ லீடரா முதல்ல வளரு. என்னடா கிசு கிசு? ஒன்னும் இல்ல, கேமுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இப்ப தடபுடலா கிளம்பிட்டு இருக்கியா, அதான். இல்ல விஸ்வா, நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். ஆனா எங்க அக்கா அப்புறம் மனசை மாத்திக்க வேண்டியதா போச்சு. எங்க போய் முடிய போதோ. ஆனா ஒண்ணு, இனிமேல உனக்கு சதீஷ் தொல்லையே இல்ல. ஆமா, அந்த குரூப்புக்கு எங்கதான் கிடைச்சிச்சுன்னு தெரியல. ஆனா என் கூட கிடைக்கலடா. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். தண்ணி அடிச்சமா வீட்டுக்கு போனோமேன்றீங்க. நீங்க பாட்டு பிரச்சனை பண்றீங்க. உள்ளுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியும்ல. அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். வேணா பெரியவனுக்கு. நீங்க நாளைக்கு வாங்க, முத கிளம்புங்க. நீ யாரா சொல்ல? நீ யாரா சொல்ல? கேளுங்கண்ணே, வேலை தானே செஞ்சுட்டு இருக்கேன். கையெல்லாம் நீக்கிட்டு போங்கண்ணே. என்ன யாரா நீ? என்னண்ணே தண்ணி போட்டா சண்டை போடணும், இதே ஒரு வேலை தான். ஆமா, சண்டைனா நீ இறங்குற. ஆமாண்ணே, இப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி வேலை தான் எனக்கு வேணும். சரி வா. நானு 3 மாசம் கழிச்சு வரேண்ணே. ஏன்? ஹிட்மானகரா போனோம், அதான். என்னடா அதுக்கெல்லாம் போயிட்டு இருக்க? 3 மாசம் வேஸ்டா. பேசாம எங்க வேலைக்கு வந்துரு, நல்ல சம்பளமா ஏற்பாடு பண்ணி தரேன். நான் போய் தானே ஆகணும், வேற வழி இல்லைண்ணே. ஆமாவா? எப்ப போற? நாளைக்கு போறேண்ணே, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி, நீ உன் கூட்டிட்டு வந்த ஃப்ரெண்டு தானே, நீ 3 மாசம் கழிச்சு வா, நான் இவனை வேலைக்கு வச்சுக்கிறேன். ஐயோ, நான் அவனுக்கு சேர்ந்து தான் போறோம். என்னடா வேலை வேணும்னு சொல்லிவிட்டு. சரி வந்துட்ட, ஒரு பேக் போடலாமா? டேய் வாடா கிளம்பலாம், வயிற்று கலக்கிடுச்சுடா. வயிறு கலக்கிடுச்சா? கலக்கி இருக்கோம் உனக்கு. நாங்கள் இளைஞர்கள், நாங்கள்